ஸோ ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சார்ட் அண்ட் தமிழ். இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைய மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் நாளை மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வீடியோ போட முடியல, வெரி சாரி. ஸோ இன்னைய வீடியோ நம்ம பார்க்கலாமா? ஓகே வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டு. நான் ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட் வந்து வேறு. ஜஸ்ட் இது வந்து இனிமேல் இதில் தான் வந்து சார்ட்லாம் போட்டு காமிக்கலான்னு ஒரு பிளான் இருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் தான் வந்து நம்ம சார்ட் அனலைசிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் நான் இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் தெரியுதுங்களா? இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேவா? இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு, ஓகேவா? இவ்வளோ தூரம் போய் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கணும். ஓப்பன் ஆகி இப்படி கீழே வந்திருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஓப்பன் ஆகி திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து நான் 2-3 நாளாக இது நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இப்படி ஓப்பன் ஆகாது அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த மெயின் சார்ட் இருக்குல்ல, இந்த ப்ரோக்கரோட சார்ட்டு, ஸோ அதில் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அதில் பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் கேண்டில், ஓகேவா? ஆக்சுவலாக மேலே ஓப்பன் பண்ணி கீழே வந்திருக்கு. அடுத்த கேண்டில் தான் கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு. சாரி, இது இல்லை, ரைட், இதுவா 16 ஆக்சுவலாக இன்றைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு, ரைட்? ஆமாம், இன்றைக்கி அப்படி தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பேங்க் நிஃப்டியில் அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நான் இன்றைக்கி வாட்ச் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால சரி, இனிமேல் ப்ரோக்கர் சார்ட்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரே ஒரே ஸ்க்ரீனில் வந்து நம்ம 5 மினிட்ஸ் பார்த்துக்கலாம், 15 மினிட்ஸ் பார்த்துக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறக்கா இனிமேல் நம்ம வந்து ப்ரோக்கர் சார்ட்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இது வந்து பேங்க் நிஃப்டியில் ஆல்சோ எடுத்தாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்மளோட லெவல்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருந்தோம், ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை, ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேக்கு ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கான், ஓகேவா? ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அப்படியே கீழே வந்திருக்கான். இந்த இடத்துல தெரியுதுங்களா? கீழே வந்திருக்கானா? தென் இமீடியட்டாக அடுத்த கேண்டில் மேலே போயிட்டான். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷர் உண்டாயிருக்கு, ஓகேவா? எகைன் வந்து டோஜி, நான் டோஜி கேண்டில் பார்த்தாலே என்னதுன்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆர் பேரிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் டோஜி பார்த்தா அந்த இடத்துல ஒரு அன்டிசிஷனான ஒரு முடிவு அந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? மேலே போகுதா இல்லாட்டி கீழே வருதான்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த டோஜி மேலே க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா, இந்த இடத்துல கட் ஆகிருந்துச்சுன்னா, நான் வந்து உடனே என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இமீடியட்டாக கீழே ஸ்டாப்லஸ் இந்த லோவில், ஓகேவா, வச்சு இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இம்மீடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 1:1 கூட கிடையாது, ஓகேவா? ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1:6, ஓகேவா? அட்லீஸ்ட் 1:7 கூட இது வரல, ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் நம்ம கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம், கிராஸ் பண்ணியிருந்தாலும். அப்படியே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ இந்த டோஜி வந்து கீழே கட் ஆயிடுச்சு, இந்த கேண்டில் கீழே கட் ஆயிடுச்சுன்னா ஓகே நம்ம இங்கே எடுத்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் இங்கே எடுக்கக்கூடாதுன்னா, ஏன்னா பையிங் ப்ரெஷர் இங்கேருந்து தான் வந்திருக்கு, ஓகேவா? இந்த இடத்துல இருந்து. ஸோ அதனால இது இந்த லெவலில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எடுத்து ஸ்டாப்பர்ஸ் மேலே வச்சுட்டு 1:2 டார்கெட், ஓகேவா? 1:7 பாதி லேட் புக் பண்ணிட்டேன் எப்பயும் போல். தென் 1:2 வரைக்கும் வெயிட் பண்ணி பேலன்ஸ் லாட்ஸ் வந்து எக்ஸிட் ஆயாச்சு, ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் முன்னாடியே. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நான் லேட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? தென் டார்கெட் ஹிட் ஆனது வந்து 1:7 பார்ஷியலாக புக் பண்ணிட்டுன்னு போட்டேன். தென் ஃபுல்லி இட்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு போட்டேன், ஓகேங்களா?
ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் நமக்கு நிஃப்டியில், ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் எடுத்துருக்க உண்டான ரீசனும் நான் அதில் அப்டேட் பண்ணிட்டேன். என்ன ரீசன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து கீழே அவ்வளோ தைரியமாக எடுத்ததுக்கு காரணம் வந்து பேங்க் நிஃப்டி தான். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டேக்கு கீழே தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால தைரியமாக அந்த ட்ரேட் நான் எடுத்துட்டேன், ஓகேவா? கீழே தான் வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் சிபிஆர் உடச்சிட்டான், ஓகேவா? சிபிஆர் உடச்சிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போனான், ஓகேவா? சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரெட் கேண்டிலுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டோஜி, ஓகேவா, டோஜி மாதிரி ஒரு கேண்டில் போட்டு அடுத்து ஒரு சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் போட்டு இந்த இந்த லெவலில் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். பட் அந்த மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரல. ஒரே பெரிய ரெட் கேண்டிலாக இறக்கிட்டான் கீழே, ஓகேவா? இந்த சைட் 15 மினிட்ஸ்லும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இனிமேல் நம்ம மாற்றி மாற்றி பார்க்கும்போது கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இப்படி ஒரே கேண்டில் இறக்கிட்டான், திருப்பி அகைன் மேலே போனோம், ஓகேவா? மேலே போய் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து டோஜியோ தான், இட் இஸ் அன் அன்டிசிஷன், ஓகேவா? அன்டிசிஷன் கேண்டில் அது, ஓகே. மேலே போதா கீழே போதா தெரியாது, ஓகேவா? இப்போ நம்ம இது மேலே கட் பண்ணால் வாங்கலாம், ஓகேவா? வாங்கி ஸ்டாப் லாஸ் கீழே வச்சு அண்ட் தென் டார்கெட் வந்து 1:2 வைக்கலாம், ஓகேவா? இவ்வளோ தூரம் இருக்குது. பட் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சேம் பாருங்களேன், இது வந்து 10:55, ஓகேவா? 10:55க்கு அப்போது 10:55 இந்த கேண்டில், ஓகேவா? ஸோ வந்து நமக்கு இஎம்ஐக்கு கீழே தான் நம்ம இருக்கோம், ஓகேவா? மேலே ஓப்பன் ஆகி கீழே தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இஎம்ஐ மேலே க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம தைரியமாக எடுத்துருக்கலாம். பட் இஎம்ஐ கீழே இருக்கனால அந்த ட்ரேட் தான் அவாய்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு, ஓகேவா? இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோட கணக்கு தான் வரும், ஓகேவா? அப்போது இந்த கேண்டிலோட லெவல் எடுத்துக்கிட்டு இந்த கேண்டில் கீழே கட் ஆனோடனே என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து மிட் ஆஃப் த கேண்டில் வச்சிடலாம், ஓகேவா? வச்சுட்டு 1:2 டார்கெட் வைக்கலாம். இது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான், ஓகேவா? அது ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து மார்க்கெட்டு அப்படியே மேலே போயிட்டான், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 15 மினிட்ஸில் பாருங்கள், இந்த கேண்டில் இருக்குல்ல 11:30, 11:30னா 11:30 to 11:45 கேண்டில். இப்போ 11:45 இங்கே எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா, இந்த கேண்டில் வரைக்கும், ஓகேவா? 15 மினிட்ஸில் மேலே க்ளோஸ் வச்சுட்டான். ப்ரீவியஸ் டே கீழே வந்து மேலேயே க்ளோஸ் வச்சுட்டான், ஓகேவா? ஸோ மேலே க்ளோஸ் வச்சுட்டான்னா அவன் டேரெக்டாக போக மாட்டான், ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து இப்படி போவான், ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு, ஓகேவா? இங்கே வந்து இந்த கேண்டில் போட்டான், ஓகேவா? இந்த கேண்டில் போட்டோன்னே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். டார்கெட் வந்து 1:2, ஓகேவா? இந்த டைம் சிபிஆர் பார்த்து பயப்பட தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி சிபிஆர் உடச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டான். சிபிஆருக்கு உண்டான பவர் வந்து போயிடுச்சு, அவ்வளோதான், ஓகேவா? சிபிஆருக்கு வேணால் நம்ம தூக்கிடலாம், ஓகேவா? 1:2, ஓகேவா? 1:2 வச்சாச்சு. இதை நான் அப்படியே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே நான் காமிச்சிடுறேன். இது வந்து ரீசன், ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா ரிஸ்க் என்ட்ரின்னு போட்டிருக்கேனா, ரிஸ்கி என்ட்ரின்னு போட்டிருக்கேனா, இதுதான் சேம் இந்த என்ட்ரி தான். ஏன் ரிஸ்க் என்ட்ரி நான் போட்டிருக்கேன்னா, 5 மினிட்ஸில் இன்னும் இஎம்ஐவை கிராஸ் வைக்கல. சப்போஸ் 5 மினிட்ஸில் ஒரு வேலை சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரிஸ்கி என்ட்ரின்னு போட்டேன். பட் பார்த்தீங்களா, இந்த ஹையை உடச்சோன்னே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கேண்டில் சைட்வேஸாகவே, மீன்ஸ் எப்படின்னா கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் கேண்டில் ஒரே கேண்டில் டார்கெட் ஹிட்டு, ஓகேவா? டார்கெட் ஹிட், ஓகேவா? ஒரே கேண்டில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 ட்ரேட் மட்டும், மொத்தம் வந்து 3 ட்ரேட்ஸ், ஓகேங்களா? அதில் வந்து 2 வந்து டார்கெட் ஹிட்டு, 1 ஸ்டாப் லாஸ், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் விட்டுட்டேன். இப்போது இன்னொரு லாஜிக்கலாக பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த சிபிஆர் தூக்கிடலாம். சிபிஆர் நாட் வேலிட் ஆகிடுச்சா, இந்த இடத்துல என்ட்ரி வந்துருச்சு. சரி, ஓகே, மேலே போயிட்டான். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டேவோட ஹை இங்கே இருக்குது, ஓகேவா? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிப்போம், சரி இவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில் வந்துருச்சு, இனிமேல் மேலே தான் போவோம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம், ஓகேவா? பட் பார்த்தீங்களா, அப்படியே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு எகைன் மேலே போவோம். இது வந்து கம்ப்ளீட் ட்ராப்பு தான், ஓகேவா? ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், நமக்குன்னு ஒரு லெவல் வச்சுக்கணும். 1:2, 1:3, அதாவது உங்கள் ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து என்னால் இவ்வளோ பண்ண முடியும், என்னால் இவ்வளோ லாஸை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ ப்ராஃபிட் வரணும், இவ்வளோ லாஸ் நான் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ உடச்சிருக்கானா,
ஓகேவா? இது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ப்ரீவியஸ் டேவோட லோ உடைச்சிட்டு இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டே வராம தான் கீழ போயிருக்கான். ஸோ இன்னொன்னு வந்து இந்த லெவல்ல வைக்கிறது பெஸ்ட். ஓகேவா? அது இதுவே ரிஸ்க் தான். பட் ஓகே. என்னாச்சுன்னா நான் வந்து எப்பயுமே 1:2 ஓகேவா? 1:7ல பார்ஷியலா புக் பண்ணிருவேன். 1:2ல ஃபுல்லா புக் பண்ணிருவேன். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா, அப்படியே திருப்பி கீழ வந்துட்டான். ஓகேவா? திருப்பி கீழ அகைன் ஃபுல்லா அப்படி வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பியும் கீழ க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேவா? சாரி, இந்த லோ இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் டே வந்து கீழ வந்து மேல உடைச்சிருச்சு. உடைச்சதுனால இது நாட் வேலிட். ஓகேவா? அதுக்கு பதிலா இந்த லோவ நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? லோவ கன்சிடர் பண்ணா இந்த கேண்டில் பாருங்க. 13:15 கேண்டில், அதாவது 1:15 கேண்டில் வந்து 15 டு 1:30 வரைக்கும் இருக்குமா? ரைட். ஆமா. இந்த கேண்டிலோட அந்த கேண்டில் முடியுதா? இப்போ வந்து ஸோ இது வந்து ஃபுல்லா கீழ க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேவா? இதுல வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, திருப்பி வந்து டவுன் வரப்போறான் அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டில் தானே, ரைட், 30 இந்த கேண்டில் வந்து ஆ திருப்பி இப்படி போய் ஏதாவது ரீட்ரேஸ்மென்ட் ஆகுதான்னு நான் பார்த்தேன். ஓகேவா? சேம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஒரு டோஜி போட்டான். தென் இமிடியேட்டா ஒரு ரெட் போட்டான். இது வந்து என்ன பேட்டர்ன்? இது வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். ஓகேங்களா? ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழ போகும். ஓகேவா? கண்டிப்பா நம்ம இந்த லோ கட் ஆனோனே என்ட்ரி எடுத்து வந்துருப்போம். ஓகேவா? தென் ஸ்டாப் லாஸ் இங்க, தென் டார்கெட் வந்து இங்க. ஓகேவா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, S3 வந்து சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? நான் எப்பயுமே சிபிஆர்ல S1 வைக்க மாட்டேன், S2 வைக்க மாட்டேன், R1 R2 வைக்க மாட்டேன். S3 R3 இது 2 தான். இமிடியேட்டா இருக்கா? இந்த S3ல திரும்பறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரியும். ஸோ நமக்கு இதுவும் பெருசா இல்ல. என்ன சொல்றது? ரிஸ்க் ரிவார்ட் இல்ல. 1:3 தான் இருக்கு. 1:1 1:1.3 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ சப்போஸ் இங்க இங்க எதுவும் என்ட்ரி கிடைச்சிருந்துச்சுன்னு வைங்களேன். அதாவது இந்த கேண்டில் சின்னதா இருந்து இங்க ஏதாவது என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா மேபி பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். பட் அதனால இந்த ட்ரேட் எடுக்கல. எப்படி இந்த S3 வந்து நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் மேல வந்து பாருங்க. தெரியுதா? R3ல தான் ரிவர்ஸ் ஆகுறான். நடுவுல நான் இப்ப சிபிஆர் ஆன் பண்ணாலும் அவன் R1 R2 பெருசா மதிச்சிருக்கவே மாட்டான். எனக்கு வந்து இந்த லெவல் தான் R3 S3 போதும் பிளஸ் சிபிஆர். ஓகேவா? இந்த லெவல் இருந்தாலே நமக்கு வந்து போதுமானது. எகைன் அப்படி மேல போயிட்டான். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இந்த லைன் தானே நம்ம வந்து பிரேக் பண்ணது. பிரேக் பண்ணிட்டு அவன் ரிட்ரேஸ்மெண்ட்ல எதுவும் எடுக்கல. அடுத்த கேண்டில் மேல க்ளோஸ் வச்சுட்டான். எகைன் இன்னொரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சுட்டான் 15 மினிட்ஸ். திருப்பி ரிட்ரேஸ்மெண்ட் பார்க்கலாமான்னு பார்த்தா திருப்பி அகைன் மேல க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோஜி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2-3 டைம் க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேவா? ப்ளஸ் இந்த டைம் ஒரு டைம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றவங்க வந்து இந்த டோஜி கேண்டிலுக்கு மேல இது வச்சுட்டு டார்கெட் வந்து அகைன் இந்த ஹை வைக்கலாம். ஓகேவா? சாரி, ஆப்போசிட்டாக ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு நம்ம 1:2 தான். நம்ம எப்பயும் இருந்தாலும் 1:2 தான். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைக்கலாம். ஓகே, டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? அப்படியே பார்ஷியலாக புக் பண்ணிகிட்டே வரலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? பட் இந்த ட்ரேடும் ரிஸ்க் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். 14:15க்கு ஆரம்பிக்குதுன்னா அப்போ வந்து 14:30 வரைக்கும். 14:30 இங்கே எங்க இந்த இங்கே வந்துடுது. ஓகேங்களா? அது நம்ம வந்து இங்கே முன்னாடி கேண்டில் என்ட்ரி எடுக்கிறோம். அதனால இது இஎம்ஐ கீழே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இஎம்ஐல பட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான, ஏன்னா இது வந்து உடச்சிட்டு வந்திருக்கா, இங்கே சப்போர்ட் எடுத்து இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது டோட்டலி வந்து ஒரு ரிஸ்க் என்ட்ரி தான். பட் பெரிய ரிஸ்க் கிடையாது. ஜஸ்ட் ஒரே கேண்டில் ஸ்டாப் லாஸ். இந்த சின்ன கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? டார்கெட் வந்து டக்குன்னு அடிச்சிருச்சு. ஓகேவா? அப்படியே ஃபுல்லா மேலே போயிட்டான். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நிஃப்டியில் நடந்த ரேலிஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி வந்து இன்னைக்கு பிக் பண்ணி எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டீங்கன்னா, நான் இப்போ பேங்க் நிஃப்டியில் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக இதை கன்சிடர் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படியே கீழே வந்துட்டான். ஓகேவா? எகைன் இங்கே மேலே போக ட்ரை பண்ணான். ஓகேங்களா? பட் நிஃப்டி வந்து கீழே உடைக்கிறனால அவனும் அப்படி கீழே உடைச்சிட்டு ஃபுல்லாக வந்துட்டான். ஏன்னா இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி தானே. அதனால அவன் வந்து நிஃப்டியோட பேச்சு கேட்டு அப்படி கீழே வந்துட்டான். எகைன் மேலே போய் இது இன்னைக்கு ஃபுல்லாமே ஒரு ட்ராப் டே தான்.
இன்னைக்கு செல்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பாங்க. பையர்ஸ் கரெக்டான நேரத்துல என்ட்ரி எடுத்திருந்தா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த சப்போர்ட்ஸ் தான். பார்த்தீங்களா? உடைச்சு திருப்பி மேல போயிட்டு, திருப்பி கீழ உடைச்சு இது வந்து 15 மினிட்ஸ் நம்ம ஜோன் மார்க் பண்ணுவோம்ல, ஈக்குவல் ஜோன். நம்ம நம்ம சப்போர்ட் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேணாலும் மார்க் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நெறைய பேர் கிளாஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு தான் தெரியும். எப்படின்னா, அவங்க என்னதான் சொல்லிக் குடுத்தாலும் உங்களோட பிராக்டிஸ் இருக்கணும். இப்ப இப்ப நான் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா, ஆ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான். இப்ப நான் என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றேனோ, அதுதான் உங்களுக்கும் அந்த இடத்துல இருக்கணும். அதுதான் கண்டிப்பா நீங்க மார்க் பண்ணணும். பட் மத்தவங்க சொல்லி தர சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சும்மா அப்படியே ஒரு கோட போட்டு விடுவாய்ங்க. அது வந்து புரியாது நெறைய பேத்துக்கு. இப்ப நானே ஸ்டார்ட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது, எனக்கே ஒண்ணும் புரியல. என்னடா அவங்க ஒண்ணு போடுறாங்க, நம்ம ஒண்ணு போடுறோம். இது நம்ம இது ரியாக்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்ப நம்மளோட டெக்னிக் படி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா 1 ஹவர்லேருந்து அப்படியே கம்மி பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வரோம். இப்போ நான் என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றேனோ, அதுதான் நீங்களும் மார்க் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நான் ஆனா ட்ரேட் எடுக்கிறதுல சேஞ்சஸ் வரும். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நிஃப்டில எப்படி இந்த இடத்துல நான் இத முடிவு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு கீழ வரும்னு தெரிஞ்சு நான் எடுத்திருக்கேன். இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிராக்டிஸ்ல தான் வரும். ஓகே. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம எல்லாருமே ஒண்ணா தான் போடுவோம். பட் இந்த என்ட்ரி வந்து நீங்க யோசிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப நீங்க நினைச்சுக்கலாம். இப்படி கீழ வந்துருச்சு. இந்த கிரீன் போட்டான். ஓகேவா? கிரீன் போட்டான். நம்ம இங்க மேல பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து சிபிஆர் கீழ வச்சிடலாம். டார்கெட் வந்து இத வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டான். ஓகேவா? அதாவது உள்ள ஃபீல்ட்ல வரும்போது நானும் இப்படிதான் இருந்தேன். நீங்க ஒவ்வொரு ட்ரேடையும் ஜர்னல் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல ஏன் ஸ்டாப் லாஸ் அடிச்சானா? அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தெரிஞ்சுட்டு அத வந்து நீங்க வந்து ஜர்னலிசம் மாரி தான். எழுதி வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த மாரி ஆயிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இத அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஃபுல்லா ட்ராப் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டா தான் எப்படி கத்துக்கிறதுக்கு ஒரு 6 மந்த் ஆகும். 6 மந்த் நீங்க ப்ராப்பரா நீங்க சார்ட்ட வாட்ச் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? பட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறதுக்குலாம் 6 மந்த்லாம் தேவையில்ல. 1 வீக் போதும். எந்த சார்ட்டா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிடலாம். பட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலே நமக்கு என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்துரும். ஓகேவா? எப்பயுமே ட்ரேட் வந்து அ ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாம எடுக்காதீங்க. ஓகேவா? ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாம எடுக்கணும்னா, அதுக்கு வந்து நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகியிருந்துக்கணும் மைண்ட் லெவல்ல. ஓகேவா? ஸோ இன்னையோட எண்ட் ஆஃப் தி டே அனலைசிஸ் இதான். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பார்ப்போமா? நிஃப்டி 1 ஹவர் போயிடலாமா? நம்ம எப்பயும் போல. நம்ம இதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம எப்பயும் ஒரே மாரி தான் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டே ஹை இங்க தூக்கி வச்சிடலாம். ப்ரீவியஸ் டே லோ இங்க தூக்கி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் ஜஸ்ட் டேக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த லெவல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது எக்ஸ்ட்ரா தான் சும்மா தான் போட்டு வச்சிருக்கேன். இத மதிச்சாலும் மதிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இது வந்து பெருசா ஒரு எஃபெக்டிவ் இல்ல. இந்த லெவல் தான் எனக்கு மெயின் நான் சொல்லியிருந்தேன். இது ஜஸ்ட் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது சும்மா தான் வச்சிருந்தேன். ஸோ இது உடைச்சிட்டான். இப்போ இப்போ நான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே வேணாம். உடைச்சிட்டான் மேல போய் இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணிட்டு இப்படி போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ 30 மினிட்ஸ் போயிடலாமா? 30 மினிட்ஸ்ல நமக்கு இஎம்ஐ தேவையில்ல. நம்ம வந்து என்ன பார்ப்போம்? டவ் தியரி. ஓகேவா? ஸோ இந்த லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த லெவல் மார்க் பண்ணிடலாம். தென் இதோட ஐயும் நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகே. ரைட். ஸோ இதோட ஹை, இந்த ஹை. ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? வேற என்ன, வேற ஏதாவது லெவல் மிஸ் பண்ணியிருக்கோமோ மேலே? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தென் வந்து என்ன பண்ணுவோம்? 15 மினிட்ஸ் போயிடுவோம். 15 மினிட்ஸில் ஈக்குவல் லோ ஏதாவது இருக்கா பாருங்க. ஈக்குவல் லோ பெருசு எதுவும் கிடையாது. சம்பளக்கியாக இருக்கு. இந்த லெவல் கூட எடுத்துக்கலாம். இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் வந்து ஈக்குவல் லோவை எடுத்துருந்துக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரீவியஸ் டே லோ இருக்கனால
பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்ல. போட்டு பாக்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வேணுன்னா கூட மார்க் பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன் இந்த ஈக்குவல் லெவலில் வந்து நான் ஜோனாக மார்க் பண்ணுறேன்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் லெவல் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆவான்னு. பட் சில டைம் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, மார்க்கெட் இப்படியே வந்து இதுலேயே ரிட்டர்ன் ஆகி ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால தான் சில டைம் இந்த ஈக்குவல் லெவல்ஸ் எல்லாம் ஜோனாக மார்க் பண்ணுது. நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக் இவ்வளோ தான், ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? நீங்கள் வந்து நம்ம கூட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறீங்கன்னா நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேனோ அதை நீங்களும் மார்க் பண்ணியிருக்கீங்க. பட் என்ட்ரி வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் யூஆர் ட்ரேடிங், ஹவ் யூஆர் திங்கிங், ஓகேங்களா? எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க கேண்டில்ஸ், இதெல்லாம் பொறுத்து தான் வந்து மாறும், ஓகேவா? ஸோ இது வந்து நிஃப்டி அண்ட் நம்ம சிபிஆர்லாம் பார்க்க முடியாது. இதில் நம்ம ட்ரேடிங்கில் மட்டும்தான் சிபிஆர் பார்க்க முடியும், இதில் சிபிஆர் பார்க்க முடியாது, ஓகேவா? ஸோ இந்த இந்த லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, ஓகேவா? இது ப்ரீவியஸ் டேயோட ஹை. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இந்த இடத்துல எங்கே வேணாலும் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி கீழே வரலாம், ஓகேவா? அப்படி இல்லையா, இங்கே ஓப்பன் ஆகி திருப்பி இங்கே உடச்சி மேலே போக பார்க்கலாம், ஓகேவா? எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து சிபிஆர் அந்த மாதிரி சப்போர்ட் ரேஞ்சில் ஏதாவது ஒரு ட்ரேட் கிடைச்சா எடுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த ரெசிஸ்டன்ட் இந்த சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் கிடைச்சா எடுக்கணும். இந்த நடுவில் ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது, ஓகேவா? அதில் தான் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் டேவோட ஹை இங்கே போயிடுமா, தென் ப்ரீவியஸ் டேவோட லோ இங்கே போயிடும். இது வந்து நமக்கு தேவையில்லை, இதோட வேலை முடிஞ்சுது. தென் இதோட வேலையும் முடிஞ்சிச்சு, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தென் 30 மினிட்ஸ் பார்த்தோன்னா டவு தியரி படி பார்த்துட்டோன்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லெவல் இருக்குது, ஓகேவா? அது வந்து ப்ரீவியஸ் டே லோ இருக்கிறனால அந்த இடத்துல நம்ம மாற்றணும் அவசியம் இல்லை. தென் இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஓகேவா? இவ்வளோ தான். இப்போது இது டெலிட் பண்ணிவிட்டு 50 மினிட்ஸ் போயிடலாமா? 50 மினிட்ஸில் சூப்பராக ஒரு ஈக்குவல் லோ வந்திருக்கு, அழகா. ஓகே, அவ்வளோதான். மார்க் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஈக்குவல் ஹை இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் ரிட்டர்னாக இருக்குண்டான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. இவ்வளோ தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இது நடுவில் ஃபுல்லாமே நோ மேன்ஸ் லேண்ட். இந்த இடத்துல சம்வேர் இங்கே இந்த ஏரியாவில் தான் சிபிஆர் வரும், ஓகேவா? இந்த ஏரியா நோ மேன்ஸ் லேண்ட், இந்த ஏரியா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஏரியா. ஒன்று நீங்கள் இங்கே போட்டு ரிவர்ஸ் ஆகும்போது ட்ரேட் எடுக்கணும், இல்லாட்டி இங்கே கீழே உடச்சி கீழே வரும்போது ட்ரேட் எடுக்கணும். அதை விட்டு போட்டு நடுவில் இந்த இடத்துலையே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஓகேவா? சேஃப்டியாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டீச்சிங்கில் நான் ஏதாவது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நான் ஏதாவது விஷயங்கள் மாற்றணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பெருசாக வியூஸ்லாம் வர்றதில்லை, பார்ப்போம். நம்மளோட முயற்சி போட்டுகிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம வெற்றி பெறுவோம், ஓகேங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிப்போம் கண்டிப்பாக. எப்பயுமே சேஃப்டியாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எப்பயுமே எப்படின்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருந்துக்கோங்க. 1,00,000 ரூபா வச்சுட்டு 10 லாட் போடாதீங்க. 1,00,000 ரூபா வச்சுருந்தா 1 லாட் போடுங்க. ரிஸ்க்கு கொஞ்சம் கூட அதிகமாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஓகேவா? அப்போ தான் ரிஸ்க் வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும். அது வரைக்கும் ரிஸ்க் அதிகமாக எடுக்காதீங்க. நிறைய பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு கூடிய சைடில் நம்ம டெலகிராம் வந்துடும், ஓகேவா? டோன்ட் வரி. டெலகிராம் வந்தோன்னே அதில் வந்து நம்ம லைவ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மார்க்கெட்டை எப்படி என்ன லெவலில் இருக்குது, என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மனோஜ் ஃப்ரம் சார்ட் அண்ட் தமிழ். டாடா.